Good morning, students. Today class TB of urinary tract. Last class urethral strictures and trauma of bladder urethra அதெல்லாம் பார்த்தோம். இந்த கிளாஸ் TB of urinary tract. ஏன்னா டிபி எங்கே வேணாலும் வரலாம் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். டிபி அப்டமன், டிபி லங்ஸு எல்லாம் எங்கே வேணாலும் டிபி வரலாம் அப்படின்னு படிச்சிருக்கோம். இப்போ வந்து டிபி ஆஃப் யூரினரி ட்ராக்ட். யூரினரி ட்ராக்டில் டிபி வந்தால் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்றத பார்க்கும். ரீனல் டியூபர்குலோசிஸ் இஸ் செகண்டரி இன்ஃபெக்ஷன் காஸ்டு பை பல்மனரி டியூபர்குலோசிஸ். ஏன்னா எடுத்த உடனே நம்மளுக்கு ரீனலில் வந்து வராது டிபி. அப்போ பல்மனரி லங்ஸில் வந்து செகண்டரியாக தான் எங்கே வரும், இது கிட்னிக்கு வருது அப்படின்னு சொல்கிறாங்க. காசஸ் அதே மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ் டியூபர்குலை தான். சரிங்களா? இட் இஸ் அ காஸ்டிவ் ஏஜென்ட். மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ் இல்லை, கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலை எல்ஐ வரணும், ஓஎஸ்ஐஎஸ் அடிச்சுட்டு ஐ போட்டுக்கோங்க. சரிங்களா? பேத்தோஃபிசியாலஜி பார்த்திங்கன்னா ரீனல் டியூபர்குலோசிஸ் அக்கர்ஸ் ஆஃப்டர் த மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ் இன்வேட் த கிட்னி. அது வந்து கிட்னிக்கு வரதுனால தான் வருது. ஏர்லி இந்த டிசீஸ் ரீனல் கார்டெக்ஸ் ஆர் மெடுலா இஸ் அஃபெக்டட். இது வந்து ரீனலுக்கு வந்தோடனே அந்த ஆர்கானிசம் ஃபஸ்ட்டு எதை அஃபெக்ட் பண்ணுதுன்னா ரீனல் கார்டெக்ஸையும் மெடுலாவையும். அனாட்டமிக்கல் ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சிருந்தால் கிராஸ் செக்ஷன் ஆஃப் த கிட்னியில் கார்டெக்ஸ் எங்கே இருக்குது, மெடுலா எங்கே இருக்குன்றது தெரியும் உங்களுக்கு. அதை பார்த்துக்கோங்க. டிஷ்யூ டேமேஜ் இஸ் ப்ராக்ரெசிவ் அண்ட் ஈவென்ச்சுவலி த ரீனல் கார்டெக்ஸ் தட் கேன் ரப்ச்சர் இன்டு த ரீனல் பெல்விஸ் அண்ட் இன்ஃபெக்ஷன் கேன் ஸ்ப்ரெட் வயா த மியூகோசா டு த ரிமைண்டர் ஆஃப் த யூரினரி ட்ராக்ட். அந்த மாதிரி அந்த கார்டெக்ஸ் மெடுலாவில் வரும்பொழுது அது என்ன ஆகுது, ரீனல் பெல்விஸில் வந்து அதுலேருந்து கார்டெக்ஸ் மெடுலாலேருந்து ரீனல் பெல்விஸ்க்கு வந்துடுது இன்ஃபெக்ஷன். பெல்விஸ்லேருந்து தான் யூரின் வெளியில் போகிறதுனால என்ன ஆகிடுது, ரிமைண்டர் யூரினரி ட்ராக்ட் எல்லாமே இன்ஃபெக்ஷன் ஆகிடுது. இஃப் இன்ஃபெக்ஷன் இன்வால்வ் யூரோட்டர் ஸ்ட்ரக்சர் கேன் டெவலப் காம்ப்ளிகேட்டிங் இன்ஃபெக்ஷன் பை காசிங் அண்ட் அப்ஸ்ட்ரக்ஷன். இந்த இன்ஃபெக்ஷன்னால் யூரித்ராவில் இருக்கிறது, யூரிட்டரோ இல்லை யூரித்ரலோ எல்லாமே வந்து என்ன ஆகிடும்னா ஸ்ட்ரக்சர் கன்ஸ்ட்ரக்ஷன் இப்போ பார்த்தோம்ல அது ஆகிடலாம். அதனால் வந்து அப்ஸ்ட்ரக்ஷன் ஆகலாம், யூரினரி அப்ஸ்ட்ரக்ஷன். அதனால் மறுபடியும் இன்ஃபெக்ஷன் இன்க்ரீஸ் ஆகலாம். இன் அடிஷன் blood supply will also be affected due to the destruction of kidney tissue by masses of the tubercles. அதாவது இதனால் அந்த கிட்னியில் உள்ள எல்லா blood supply எல்லாமே அஃபெக்ட் ஆகி கிட்னி வந்து டெஸ்ட்ரக்ஷன், என்னென்னா டெஸ்ட்ரக்ஷன்னா என்னென்னா அழிய ஆரம்பிக்குது. இனிஷியலி collateral circulation will become insufficient and the kidney will become ischemic. இந்த மாதிரி ஆகிட்டே இருக்கிறதுனால அந்த blood vesselsல வரக்கூடிய அந்த blood flow வந்து கம்மியாகிடுது. அப்போ கிட்னி வந்து இஸ்கீமிக் கண்டிஷனுக்கு போயிடுது. ஓகேங்களா? கிளினிக்கல் மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ் ஆஃப் அப்படைட் இருக்கலாம், அன்எக்ஸ்பிளைன் வெயிட் லாஸ் இருக்கலாம், இன்டர்மிட்டன்ட் ஃபீவர் இருக்கலாம், ஹேமிச்சூரியா, இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சது தான். டயக்னோஸ்டிக் எவாலுவேஷன் ஸ்க்ரீனிங் ஃபார் பல்மனரி டியூபர்குலோசிஸ் பேஷண்ட் வில் ஹேவ் பாசிட்டிவ் மேண்டாக்ஸ் ஸ்கின் டெஸ்ட். டிபிக்கு என்ன கன்ஃபர்மேஷன் டெஸ்ட் பண்ணுவோம், மேண்டாக்ஸ் டெஸ்ட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி மேண்டாக்ஸ் டெஸ்ட்டில் பேஷண்ட்டுக்கு வந்து பாசிட்டிவ்னு வந்திருக்கும். யூரின் சாம்பிள் ஆல்சோ அப்டைன்ட் அண்ட் ஸ்க்ரீன் ஃபார் த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலை. மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு யூரின் சாம்பிள் எடுத்து பார்க்கணும். தீஸ் ஆர் ஆல் டயக்னோஸ்டிக் எவாலுவேஷன். மேனேஜ்மெண்ட் பார்த்திங்கன்னா ஆன்டி டியூபர்குலோசிஸ் மெடிகேஷன் ஆஸ் யூஷுவல். டிபி வந்து நம்ம என்ன மெடிகேஷன் கொடுப்போமோ அதை எடுத்துக்கணும். மெடிகேஷன்ஸ் டைப்பிக்கலி யூஸ்டு இன்க்ளூட் ஐசோனியசைட், ரிஃபாம்பைசின், எத்தாம்பியூட்டல். ட்ரக் தெரப்பி இஸ் யூஷுவலி கிவன் ஃபார் 9 to 24 month. 9 monthலேருந்து 24 month வரைக்கும் அவங்களை எடுத்துக்க சொல்லணும். நர்சிங் மேனேஜ்மெண்ட் பார்த்திங்கன்னா ப்ரொவைட் கேர் இஸ் ஃபோக்கஸ்ட் ஆன் மேனேஜிங் பெயின் அண்ட் டிஸ்கம்ஃபர்ட் அண்ட் எஜுகேஷன் ரெகார்டிங் த மெடிகேஷன் ரெஜிமெண்ட். நம்ம ஆஸ் யூஷுவல் என்ன சொல்லுவோமோ, எப்படி ரெகுலராக எடுத்துக்க சொல்லுவோமோ அந்த மாதிரி எடுத்துக்க சொல்லணும். பேஷண்ட் மஸ்ட் பி இன்ஸ்ட்ரக்டட் டு கண்டினியூ என்டையர் காசஸ் ஆஃப் மெடிகேஷன் ஈவன் ஆஃப்டர் சிம்டம்ஸ் சப்சைட். ஃபுல் சிம்டமும் சப்சைட் ஆகிற வரைக்கும் அவங்கள நம்ம என்ன சொல்லணும், மெடிகேஷன் எடுத்துக்க சொல்லணும். எஜுகேட்டிங் த பேஷண்ட் அண்ட் ஃபேமிலி அண்ட் கம்யூனிட்டி ரெகார்டிங் த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் அண்ட் ப்ரிவென்ஷன் ஆஃப் டியூபர்குலோசிஸ். எஜுகேட் பண்ணணும் பேஷண்ட்டுக்கு, அவங்களோட ஃபேமிலிக்கும் இது ஸ்ப்ரெட் ஆகாமல் தடுக்கிற சொல்லி நம்ம எஜுகேட் பண்ணணும். அவ்வளோதான். இதுதான் வந்து டிபி ஆஃப் யூரினரி ட்ராக்ட். அடுத்து நியூரோஜெனிக் பிளாடர் டிஸ்ஃபங்க்ஷன். நியூரோஜெனிக்னாவே உங்களுக்கே தெரியும், சம்திங் நர்வ் ப்ராப்ளம் இருக்கிறதுன்னு அர்த்தம். ஓகேவா? நியூரோஜெனிக் பிளாடர் டிஸ்ஃபங்க்ஷன் ஆல்சோ ரெஃபர் டு ஆஸ் நியூரோஜெனிக் பிளாடர் இஸ் a dysfunction of the urinary bladder due to disease of the central nervous system or peripheral nerves involved in the control of micturition. அதாவது நியூரோஜெனிக் பிளாடர் டிஸ்ஃபங்க்ஷனுங்கிறத நம்ம சுருக்கி என்ன சொல்லலாம், நியூரோஜெனிக்
பிளாடர் அப்படின்னு சொல்லலாம். அது எதனால் வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா யூரினரி அதில் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா டிஸ்ஃபங்க்ஷன் ஆஃப் த யூரினரி பிளாடர் வந்து ஒழுங்காக வேலை செய்யாது. எதனால் இருக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் வந்து அஃபெக்ட் ஆகிருக்கலாம், இல்லைனா பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம் அதில் இன்வால்வ் ஆகிருக்கலாம். அது வந்து என்ன பண்ணும், மெச்சுரேஷனை தடுக்குது. அதுக்கு பேர் தான் நியூரோஜெனிக் பிளாடர். ஓகேங்களா. Neurogenic bladder usually causes difficulty or full inability to pass urine without using a catheter or other method. Neurogenic bladder வந்துச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்து ஃபுல் எம்டி பண்ண முடியாது பிளாடரை. நம்மளுக்கே வந்து ஒரு ஃபுல்ஃபில்னஸ் இருக்காது, ஃபுல் யூரினும் பாஸ் பண்ணணும் அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது. கெத்திட்ரு போட்டு வெளில எடுத்தாலுமே நம்மளுக்கு வந்து அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கவே இருக்காது. அதுதான் நியூரோஜெனிக் பிளாடர்னு சொல்கிறோம். காசஸ் பார்த்திங்கன்னா எனி கண்டிஷன் தட் இம்பேர் பிளாடர் ஆர் பிளாடர் அவுட்லெட் அஃபரண்ட் அண்ட் எஃபரண்ட் சிக்னலிங் கேன் காஸ் நியூரோஜெனிக் பிளாடர். எந்த இடத்துல அஃபெக்ட் ஆகிருந்தாலும் எந்த இடத்துல வேணாலும் அஃபெக்ட் ஆகலாம். எஃபரண்ட்னா மேலேருந்து வரதில் கீழேருந்து போகிறதுல எதில் வேணாலும் அஃபெக்ட் ஆகலாம் நர்வு. இது வந்து இதில் என்னென்னலாம் காசஸ் எதெல்லாம் இது காஸ் பண்ணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் செரிப்ரோவாஸ்குலர் ஈவெண்ட், பிரெயினில் எதாவது அடிபட்டாலோ, ஸ்பைனல் இன்ஜுரி ஆனாலோ, மெனிஞ்சோ மைலோசில் பீடியாட்ரிக்கில் படிச்சிருப்பீங்க, கஞ்சனட்டல் அனாமலை, அதனாலோ இல்லை மயோட்ரோபிக் லேட்ரல் ஸ்க்ளீரோசிஸ். இது மயோட்ரோபிக், மயோ அப்படின்னாவே மசில்ஸ்னு அர்த்தம். அப்போ மசில்ஸ் ஃபங்க்ஷன் பண்ணாமல் இருக்கிறதுனால கூட ஆகலாம். மசில்ஸ் எப்படி ஃபங்க்ஷன் பண்ணாமல் இருக்கும், அந்த மசிலுக்கு சப்ளை பண்ணுற நர்வ் வந்து பிரேக் டவுன் ஆகிருக்கலாம், இல்லைனா டேமேஜ் எது வேணாலும் ஆகிருக்கலாம். அதனால கூட இந்த நியூரோஜெனிக் பிளாடர் வரலாம். அடுத்து பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் டயபெட்டஸ், எய்ட்ஸ், ஆல்கஹால், விட்டமின் B12 டெஃபிஷியன்சி, ஹெர்னியேட்டட் டிஸ்க், டேமேஜ் டியூ டு பெல்விக் சர்ஜரி, இதனால் கூட இருக்கலாம். இதனால் கூட இந்த நியூரோஜெனிக் பிளாடர் வரலாம். ரெண்டுமே CNS + PNS ரெண்டுத்தினாலேயும் அஃபெக்ட் ஆகிறது எதுன்னு பார்த்திங்கன்னா பார்க்கின்சன்ஸ் டிசீஸ் இருந்தால் இந்த மாதிரி வரலாம். மல்டிபிள் ஸ்க்ளீரோசிஸ், சிஃபிலிஸ், டியூமர்ஸ் இதெல்லாம் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு நியூரோஜெனிக் பிளாடர் வரலாம். கிளினிக்கல் மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃப்ளக்ஸிட் பிளாடர். ஃப்ளக்ஸிட்னா எந்த மூமெண்ட்டுமே இல்லாத இருக்கிறதுக்கு பேர் தான் நம்ம ஃப்ளக்ஸிட் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஃப்ளக்ஸிட் பிளாடர்னால் என்ன ஆகணும், பிளாடர் சுருங்கணும். இல்லை பிளாடர் வந்து இப்படி சுருங்கி விரிகிற அந்த எலாஸ்டிக் தன்மை கொண்டது தானே அது. அப்போ தானே ஃபஸ்ட்டு பிளாடர் எம்டியாக இருக்கும் போது குட்டியாக இருக்கும், அப்புறம் யூரின் சேர 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 அது என்ன பெருசாகும். அப்போ அந்த மாதிரி எலாஸ்டிக் தன்மை வந்து போய் ஃப்ளக்ஸிட் எல்லாம் இருக்கும் பிளாடர். பேஷண்ட் ரிட்டைன் யூரின் அண்ட் ஹாவ் கான்ஸ்டன்ட் ஓவர்ஃப்ளோ ட்ரிப்ளிங். அதாவது அந்த மாதிரி பெருசாகலை அப்படின்னா கொஞ்சம் யூரின் நம்பினோடனே என்ன ஆகிடும், யூரின் வெளியில் வர ஆரம்பிச்சிடும், ட்ரிப்ளிங் ஆக ஆரம்பிச்சிடும். மென் டைப்பிக்கலி ஆல்சோ ஹாவ் எரக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன். மென்னை பொறுத்த வரைக்கும் எரக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன், அந்த பீனிஸ் வந்து எரக்ஷன் ஆகிறது, அந்த டிஸ்ஃபங்க்ஷன் வந்து இருக்கும். அடுத்து நாக்சூரியா, நைட் டைம் யூரினேஷன் இருக்கும். ஸ்பாஸ்டிக் பேரலைசிஸ் வித் சென்சரி டெஃபிசிட்ஸ். ஸ்பாஸ்டிக் பேரலைசிஸ்னால் அந்த சுருங்கி விரிகிற தன்மை வந்து இழந்திருக்கும். இன்டர்மிட்டன்ட் பிளாடர் கன்ட்ராக்ஷன் காசிங் யூரின் லீக்கேஜ். இன்டர்மிட்டன்ட் பிளாடர் கன்ட்ராக்ஷன்னா நம்ம போகணுன்னு நினைக்கும் போது மட்டும் சுருங்கினாதான் அந்த உள்ளேருந்து யூரின் வெளில வரும். நம்மளை அறியாமலே இன்டர்மிட்டன்ட் நடுவில் என்ன ஆகிடும், பிளாடர் வந்து சுருங்கி விரிய ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா. அதுவும் வந்து ஒன்ஸ் சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ். அர்ஜென்சி ஆஃப் யூரின் இருக்கும். இன் பேஷண்ட் வித் டெஸ்ட்ராசர் ஸ்பிங்க்டர் டிசெனர்ஜியா அப்படின்னா டெஸ்ட்ராஸ்டர்ங்கிறது ஒரு மசில். அந்த மசில் வந்து கன்ட்ராக்ஷன் வந்து ஃபங்க்ஷனை இழந்துடுது. அதனால கூட நம்மளுக்கு இந்த யூரினரி ஃப்ளோ வந்து வரலாம். ஓகேங்களா. இது ஒன் ஆஃப் த யூரினரி ட்ராக்ட் சிம்டம் தான். ஓகேங்களா. லோயர் யூரினரி ட்ராக்ட் சிம்டம். ஸ்பிங்க்டர் ஸ்பாசம் டியூரிங் வாய்டிங் மே ப்ரிவென்ட் கம்ப்ளீட் பிளாடர் எம்டிங். ஸ்பிங்க்டர் ஸ்பாசம்னா என்ன, சுருங்கி வரைகிற தன்மை இழந்துடுறது. அது இருக்கிறதுனால கூட பிளாடரை வந்து நம்மளால் முழுசாக எம்டி பண்ண முடியாது. தீஸ் ஆர் ஆல் கிளினிக்கல் மேனிஃபெஸ்டேஷன் ஃபார் நியூரோஜெனிக் பிளாடர். டயக்னோஸ்டிக் எவல்யூஷன் பார்த்திங்கன்னா போஸ்ட் வாய்ட் ரெசிடுவல் வால்யூம் பார்க்கணும், ரீனல் அல்ட்ராசோனோகிராஃபி பார்க்கணும், சீரம் கிரியாட்டினைன், யூஷுவலி சிஸ்டோஸ்கோபி அண்ட் சிஸ்டோமெட்ரோகிராஃபி வித் யூரோடைனமிக் டெஸ்டிங். இது எல்லாமே வந்து பிளாடர் டெஸ்ட் பண்ணுறது தான். ஓகேங்களா. அடுத்து ரீனல் அல்ட்ராசோனோகிராஃபி இஸ் டன் டு டிடெக்ட் ஹைட்ரோனெஃப்ரோசிஸ் இருக்கான்னு பார்க்குறோம். சீரம் கிரியாட்டினைன் இஸ் மெஷர்ட் டு அசஸ் ரீனல் ஃபங்க்ஷன் ஒழுங்காக வேலை செய்யுதுன்றதை ரீனலோட எல்லா பேராமீட்டர்ஸையும் பார்க்குறோம்.
மேனேஜ்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா catheterization method range from intermittent catheterization which involve no surgery to permanently attached appliance to the creation of a stoma which bypasses the urethra to empty the bladder directly. இப்போ வந்து எந்த இடத்துல வந்து அந்த நர்வ் வேலை செய்யலையோ அந்த இடத்துல மட்டும்தான் இப்போ யூரித்ராவில் வந்து அந்த நர்வ் வேலை செய்யலைன்னு வச்சுங்க. அப்போ யூரித்ரல் ஸ்பிங்க்டர் சுருங்கி வரைகிற தன்மை இழந்துடும். அப்போ என்ன பண்ணலாம், எக்ஸ்ட்ரா யூரித்ரா நம்ம உள்ளே போய் வைக்க முடியாது. அப்போ என்ன பண்ணலான்னா அந்த பிளாடர்லேருந்து அப்டமனுக்கு ஒரு டியூப் வச்சு ஒரு ஸ்டோமா க்ரியேட் பண்ணி அப்டமனில் வெளியில் நம்ம எப்படி கொலாஸ்டமி பார்த்தோம், அந்த லார்ஜ் இன்டெஸ்டைனை எடுத்து இப்படி வெளியில் வச்சு அந்த ஓப்பனிங் வழியாக ஃபீஸஸ் வந்து வெளியில் வர மாதிரி கொலாஸ்டமி பேக் வச்சு நம்ம பார்த்தோம். அதே மாதிரியே நம்ம பிளாடர்லேருந்து யூரினரி பிளாடர்லேருந்து ஒரு ஸ்மால் டியூப் வச்சு வெளியில் ஸ்டோமா க்ரியேட் பண்ணி அப்டமனில் அதில் வந்து கேத்தட்ரைசேஷன் போடுற மாதிரி நம்ம க்ரியேட் பண்ணணும். இங்கே இருக்குது பாருங்கள், இண்டேனா பவுச். அது மாதிரி இந்த மாதிரி அந்த பிளாடர்லேருந்து ஸ்டோமா க்ரியேட் பண்ணி வெளியில் வச்சு அது வழியாக ஸ்டோமா டியூப் உள்ளேருந்து டைரெக்டாக இப்படி யூரித்ராக்கு போகாமல் டைரெக்டாக இப்படி வந்து யூரின் வெளியில் வர மாதிரி நம்ம பண்ணுறதுக்கு பேர் தான் ஸ்டோமா க்ரியேஷன் பண்ணுறதுன்னு அர்த்தம். சரிங்களா? Intermittent catheterization is the use several times a day of straight catheters to empty the bladder. Catheter use பண்ணி bladder empty பண்ணணுன்றாங்க. For patients who are unable to tolerate disposable straight catheter, a Foley catheter allow continuous drainage of urine into a sterile drainage bag that is worn by the patient. அதாவது ஸ்ட்ரைட் கத்தீட்டர் யூஸ் பண்ணும்போது பேஷண்ட்டுக்கு பெயினாக இருந்துச்சுன்னா இது ஃபோலிஸ் கத்தீட்டர் நம்ம நார்மலாக எல்லோ கலரில் இருக்குல்ல அந்த கத்தீட்டர் வந்து யூஸ் பண்ணலாம். இன் பேஷண்ட் ஹூ ஆர் அனபிள் டு டாலரேட் டிஸ்போசபிள் ஸ்ட்ரைட். ஓகே, அடுத்து அதர் ட்ரீட்மெண்ட் இன்வால்வ் கிரியேஷன் ஆஃப் எ ஸ்டோமா தட் இஸ் கண்டினன்ட் அண்ட் ரெடிலி அக்செப்ட் ஏ கத்தீட்டர். தீஸ் ஆர் நோன் அஸ் மைக்ரோஃபோனஃப் மெக்கானிசம். இந்த ஸ்டோமா க்ரியேட் பண்ணி போடுறோம்ல அதுக்கு பேர் மைக்ரோஃபோனஃப் மெக்கானிசம் சொல்கிறோம். அண்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் திஸ் ட்ரீட்மெண்ட் இந்த கிரியேஷன் ஆஃப் அன் இண்டைனா பவுச் வந்து க்ரியேட் பண்ணி அதுலேருந்து கத்தீட்டர் போட்டு நம்ம யூரினை லெட் அவுட் பண்ணுறோம். Additionally, a muscarinic agonist like bethanocol may also be used. அடிஷ்னலாக நம்ம இப்போ இந்த சர்ஜரி பண்ணியிருக்கோம் அப்படின்னா பெத்தனோகால் வந்து நம்ம யூஸ் பண்ணணுன்றாங்க. ஏன் பெத்தனோகாலுங்கிறது மஸ்காரனிக் அகனிஸ்ட், மசிலை வந்து ஆக்டிவேட் பண்ண விடாமல் தடுக்கிறது. அகனிஸ்ட்னால் தடுக்கிறதுன்னு அர்த்தம். அது கொடுக்கணும். ஏன் ஆக்டிவேட் பண்ணினா என்ன ஆகிடும், அப்போ அந்த இடம் வந்து ரொம்ப பெயினாக இருக்கும், நம்ம ஸ்டிச் பண்ணதை எடுத்துக்கும், நம்ம பண்ணின ப்ரொசீஜருக்கு வேலையெல்லாம் போயிடும். அப்போ அது கொடுக்கணும். பர்டிகுலர்லி இந்த போஸ்ட்மார்ட்டம் ஆர் போஸ்ட் ஆப்ரேட்டிவ் பீரியடில் ஃபங்க்ஷன் ஆஃப் த ஸ்டோமா மே பி ஆக்மெண்டட் பை பீரியாடிக் இன்ஜெக்ஷன் ஆஃப் botulinum toxin to relax one of the two sphincters involved in normal urination. அது என்ன பண்ணுது, botulinum toxin வந்து ஸ்பிங்க்டரை வந்து அந்த என்ன பண்ணுதுன்னா ரிலாக்ஸ் பண்ணுது, கன்ட்ராக்ஷன் பண்ண விடாமல். ஓகேங்களா? இதுதான் வந்து மேனேஜ்மெண்ட். நர்சிங் மேனேஜ்மெண்ட் பார்த்திங்கன்னா as usual மானிட்டரிங் ஆஃப் renal function. The National Institute for Health and Care Excellence recommends lifelong 1 to 2 year ultrasound surveillance to high risk patient. Those with vesicouretery reflex இருக்கிற பேஷண்ட்டுக்கு இது அடிக்கடி வரலாம் அப்படின்னு டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. மானிட்டர் பிளட் ப்ரெஷர் இஃப் யூரினல் இம்பேர்மெண்ட் இஸ் ப்ரெசன்ட், இயர்லி ஆம்புலேஷன், மெயின்டைனிங் மொபிலிட்டி, frequent changes of position, consideration of absorbent product to protect skin and clothing. ஏன்னா பேஷண்ட் வந்து பெட் ரெஸ்ட்லேயே இருக்கணும், அப்போ அவங்களுக்கு இந்த பெட் சோர் வராமல் ப்ரிவெண்ட் பண்ணணும். அடுத்தது யூரத்ரல் அக்ளூசிவ் டிவைசஸ் ஏதாவது யூஸ் பண்ணணும். தீஸ் ஆர் ஆல் மேனேஜ்மெண்ட், நர்சிங் மேனேஜ்மெண்ட் ஃபார் நியூரோஜெனிக் பிளாடர். அடுத்தது ரீனல் சிஸ்ட் அண்டு ரீனல் ஆப்சஸ். ஓகே, சிஸ்ட்னா உங்களுக்கே தெரியும், கட்டி மீன்ஸ் அதான் எந்த கட்டி வேணாலும் இருக்கலாம், உள்ளே என்ன வேணாலும் ஃபார்ம் ஆகிருக்கலாம். ஆப்சஸ்னால் உள்ள கட்டி தான், அது உள்ளே வந்து பஸ் ஃபார்மேஷன் இருக்கும், அவ்வளோதான் நார்மலாக. ரீனல் சிஸ்ட் அண்ட் ரீனல் ஆப்சஸ்னால் ரீனலில் வரக்கூடிய சிஸ்ட்டு எதில் வேணாலும் வரலாம், கிட்னிலேருந்து யூரத்ரா வரைக்கும் எதில் வேணாலும் வரலாம். அந்த மாதிரி ஆப்சஸும் எதில் வேணாலும் வரலாம். Kidney cysts are round pouches of fluid that form on or in the kidney. Kidney cyst can be associated with serious disorders that may impair kidney function. The kidney cyst தானே சின்னது தானே இருக்கட்டும் அப்படின்னு பார்த்தா அது வந்து ரீனலோட ஃபங்க்ஷனே வந்து ஸ்டாப் பண்ணிடும். ஓகேங்களா? அதனால் இட் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கண்டிஷன்.
காசஸ் பார்த்திங்கன்னா இட்ஸ் நாட் கிளியர் வாட் காசஸ் சிம்பிள் கிட்னி சிஸ்ட். அது வரத்துக்குரிய காசஸ் என்னன்றது தெரியாது நம்மளுக்கு. ஒன் தியரி சஜஸ்ட் தட் கிட்னி சிஸ்ட் டெவலப் when the surface layer of the kidney weaken and forms a pouch. எதனால் வரலாம் அப்படின்னு ஒரு சஜஷன் தான். அந்த கிட்னியோட மேலே உள்ள அந்த லேயர் வந்து ரொம்ப வீக்காகி ஒரு பவுச் மாதிரி உள்ளே இப்படி உள்ளே வந்து அமுங்குதில்ல, அப்படி அமுங்கும் போது அது வந்து சிஸ்டா ஃபார்மேஷன் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் டைரக்ட் காஸ் வந்து என்னென்னு தெரியாது. த பவுச் தென் ஃபில் வித் ஃப்ளூயிட். அந்த பவுச்சில் வந்து ஃப்ளூயிட் ஃபில்லிங்காக இருக்கலாம். டிட்டாச்சஸ் அண்ட் டெவலப் இன்டு எ சிஸ்ட். ஃப்ளூயிட் ஃபில் ஆகி சிஸ்ட் மாதிரி அது டெவலப் ஆகலாம். ஓகேங்களா, இதுதான் வந்து காசஸ். ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ரிஸ்க் ஆஃப் ஹேவிங் சிம்பிள் கிட்னி cyst increase get older though they can occur at any age. Simple kidney cysts are most common in மென்னுக்கு அதிகமாக வரலாம், ஓல்ட் ஏஜில் வரலாம் அப்படின்றாங்க. ஓகேங்களா. கிளினிக்கல் மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஸ் பெயின் இன்சைட் பேக் ஆர் அப்பர் அப்டமன் இஃப் தே என்லார்ஜ் அண்ட் ப்ரெஸ் ஆன் அதர் ஆர்கன். அதாவது எந்த இடத்துல அந்த சிஸ்ட் இருக்கோ அந்த இடத்துல பெயின் இருக்கும். ப்ளீட் ஆகலாம், அதுலேருந்து பிகம் இன்ஃபெக்ஷன் ஆகலாம். காசிங் ஃபீவர், ஏன்னா இன்ஃபெக்ஷனாகவே என்ன வரலாம் நம்மளுக்கு, ஃபீவர், சில்ஸ் எல்லாம் வரலாம். இம்பையர் கிட்னி ஃபங்க்ஷன் வந்து இம்பையர் ரெடியூஸ் ஆகலாம். டயக்னோஸ்டிக் எவல்யூஷன் எப்படி அந்த சிஸ்ட்டை கண்டுபிடிப்பீங்க? இமேஜிங் டெஸ்ட் டிட்டர்மைன் வெதர் கிட்னி மாஸ் இஸ் சிஸ்ட் ஆர் ஏ டியூமர். அல்ட்ராசவுண்ட் பண்ணால் தெரிஞ்சிடும், சிடி எம்ஆர்ஐ எடுத்தால் தெரிஞ்சிடும். அடுத்து கிட்னி ஃபங்க்ஷன் டெஸ்ட் பண்ணுனா கிட்னியோட ஃபங்க்ஷன் வந்து கம்மியாக இருக்கிறது தெரிய வரும். அதுக்கப்புறம் நம்ம மற்றதை எடுத்து பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். மேனேஜ்மெண்ட் பார்த்திங்கன்னா பங்க்சரிங் அண்டு ட்ரைனிங் த சிஸ்ட் தென் ஃபில்லிங் இட் வித் ஆல்கஹால். மேனேஜ்மெண்ட்டில் என்ன பண்ணுவேன், அந்த சிஸ்ட் இருக்கிற இடத்துல அப்படி குத்தி உள்ள எல்லா ஃப்ளூயிடையும் வெளியில் எடுத்துகிட்டு உள்ளே என்னத்தை நம்ம இன்சர்ட் பண்ணுறோம், ஆல்கஹாலை இன்சர்ட் பண்ணுறோம். ரேர்லி டு ஸ்ட்ரிங் த சிஸ்ட்டு. இதை வந்து ரேராக தான். எதுக்காக அது பண்ணுறோம் அப்படின்னா அந்த சிஸ்ட்டு வந்து ஸ்ட்ரிங்க் சுருங்கிறதுக்காக பண்ணுறோம். டாக்டர் இன்சர்ட் எ லாங் தின் நீடில் த்ரோ ஸ்கின் அண்டு த்ரோ த வால் ஆஃப் த கிட்னி சிஸ்ட். அதாவது அந்த வால் ஆஃப் த கிட்னி சிஸ்ட்டில் அந்த நீடில் இன்சர்ட் பண்ணி உள்ளது எல்லாத்தையும் ட்ரைன் பண்ணிவிட்டு ஆல்கஹாலை இன்சர்ட் பண்ணுறாங்க. தென் த ஃப்ளூயிட் இஸ் ட்ரைன் ஃப்ரம் த சிஸ்ட். டாக்டர் மே ஃபில் த சிஸ்ட் வித் அன் ஆல்கஹால் சொல்யூஷன் டு ப்ரிவெண்ட் இட் ஃப்ரம் ரெஃபார்மிங். ஓகேங்களா. அடுத்து சர்ஜரி டு ரிமூவ் த சிஸ்ட். ஃபஸ்ட்டு வந்து அது உள்ள ஃப்ளூயிட் எடுத்துகிட்டு அதை வந்து சுருங்க வச்சு பண்ணிடுறது. அடுத்த சர்ஜரி பார்த்திங்கன்னா ரிமூவ் த சிஸ்ட்டை வந்து ரிமூவ் பண்ணுறாங்க. எ லார்ஜ் ஆர் சிம்டமேட்டிக் சிஸ்ட் மே ரெக்வயர் சர்ஜரி டு ட்ரைன் அண்ட் ரிமூவ் இட். அதை ட்ரைன் பண்ணிவிட்டு கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா அப்படியே விட முடியாதுல்ல, அதை வந்து ரிமூவ் பண்ணுறோம். டு அசஸ் த சிஸ்ட் த சர்ஜன் மேக்ஸ் செவரல் ஸ்மால் இன்சிஷன் இன் ஸ்கின் அண்ட் இன்சர்ட் ஸ்பெஷல் டூல் அண்ட் ஏ ஸ்மால் வீடியோ கேமரா கொடுத்து எங்கெங்கே இருக்குதுன்னு பார்த்து அதை அப்படியே சுருட்டி பிச்சை வெளியில் எடுத்துடுறது. while watching a video monitor in the operation room, the surgeon guides the tools to the kidney and uses them to drain the fluid from cyst. Then the walls of the cyst are cut or burn away. அதை வந்து கட் பண்ணி பேர்ன் பண்ணிட்டாலும் அது அந்த இடத்துல இல்லாமல் போயிடும். ஓகேங்களா. இதுதான் வந்து சர்ஜிக்கல் மேனேஜ்மெண்ட் ஆஃப் த சிஸ்ட், ரீனல் சிஸ்ட். அடுத்தது ரீனல் ஆப்சஸ். ரீனல் ஆப்சஸ்னால் உங்கள்கிட்டே சொல்லிட்டேன், அந்த கட்டிக்குள்ளே பஸ் ஃபார்மேஷன் இருக்கிறது. The renal abscess is a very unusual disease but generally occurs as a result of common problems such as kidney inflammation, stone disease and vesico-urethral reflux. இதில் எல்லாத்துலேயுமே இது வந்து காமன். இது ரொம்ப அதிகமாக வராது. ரீனல் ஆப்சஸ், ரீனல் சிஸ்ட் தான் வரும். ரேராக வர்றது தான் ரீனல் ஆப்சஸ். அதனால் ரீனல் ஆப்சஸ் வந்துச்சுன்னா அதனால் என்ன ப்ராப்ளம் வரலாம்னா இன்ஃப்ளமேஷன் ஆகலாம், அந்த இடம் ஸ்டோன் ப்ராப்ளம் வரலாம், வெசிகோ-யூரித்ரல் ரிஃப்ளெக்ஸ் வரலாம். வெசிகோ-யூரித்ரல் ரிஃப்ளெக்ஸ்னால் என்ன, அப்நார்மல் மூமெண்ட் ஆஃப் த ஃப்ளோ ஆஃப் த யூரின் எப்பொழுதுமே என்ன ஃப்ளோ நார்மல், கிட்னிலேருந்து யூரட்டர் வழியாக பிளாடருக்கு வரணும், பிளாடர்லேருந்து யூரித்ரா வழியாக வெளியில் வரணும். இதான நார்மல் ஃப்ளோ. இதுக்கு பதிலாக இப்போ யூரித்ராவில் வந்து இந்த ஆப்சஸ் வந்து ஒன்று அடைச்சிட்ருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன ஆகும், அந்த பிளாடரில் இருக்கிற அந்த யூரின் வந்து யூரட்டர் வழியாக கிட்னிக்குள்ளே போகும். சரிங்களா. எக்ஸாம்பிள் 1 செகண்ட். இதுதான் வெசிகோ-யூரித்ரல் ரிஃப்ளெக்ஸ் கிரேட். ஃபஸ்ட்டு நார்மல் ரிஃப்ளெக்ஸ் இன்ட்டு யூரட்டருக்கு மட்டும் ஒரு கோடு மாதிரி வெள்ளையாக வந்திருக்கு பார், யூரட்டருக்கு மட்டும் ரிஃப்ளெக்ஸ் ஆகுது. அதுக்கப்புறம் யூரட்டர்லேருந்து கிட்னி கிட்ட ரிஃப்ளெக்ஸ் ஆகுது, ஆனால் ஸ்வெல்லிங் எதுவும் இல்லை. கிட்னி உள்ளே வந்துருச்சு, மைனர் ஸ்வெல்லிங். அடுத்து மாடரேட் ஸ்வெல்லிங். அடுத்து ஃபுல்லாக கிட்னி ஃபுல்லாக கீழேருந்து யூரின் வந்து மேலே வரவும் சிவியர் ஸ்வெல்லிங் ஆகிடுது. ஓகேங்களா. இதுதான் வந்து வெசிகோ-யூரித்ரல் ரிஃப்ளெக்ஸ். ரிஸ்க் ஃபேக்டர்ஸ், அதாவது காசஸ் பார்த்திங்கன்னா யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன், பாக்டீரியா, மைக்கோபிளாஸ்மா இன்ஃபெக்ஷன், யூரினரி ட்ராக்ட் ஸ்டோன், வெசிகோ-யூரித்ரல் ரிஃப்ளெக்ஸ், கிட்னி இன்ஃப்ளமேஷன், நியூரோஜெனிக் பிளாடர். இது எல்லாமே காசஸ். இதெல்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ரீனல் ஆப்சஸ் வரலாம். ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்னு பார்த்திங்கன்னா யார் யாருக்கு வரலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா டயபெட்டிக் மெலிட்டஸ், ப்ரெக்னன்சி, எல்டர்லி பேஷண்ட் அபவ் 65 years,
சிக்கிள் செல் டிசீஸ், ஆட்டோஇம்யூன் டிசீஸ் இவங்களுக்கெல்லாம் வரலாம். கிளினிக்கல் மேனிஃபெஸ்டேஷன் பார்த்திங்கன்னா நான் ஸ்பெசிஃபிக் சிம்டம்ஸ் ஆஃப் ரீனல் ஆப்சஸ், வெயிட் லாஸ் இருக்கலாம், டிஸ்கம்ஃபர்ட் இருக்கலாம். ஸ்பெசிஃபிக் சிம்டம் பார்த்திங்கன்னா ஃபீவர் வித் சில் இருக்கலாம். ஏன்னா ஆப்சஸ் ஃபார்மேஷன் இன்ஃப்ளமேஷன் இருக்குல்லங்க, அதனால் ஃபீவர் வித் சில் இருக்கலாம். அன்கண்ட்ரோலபிள் ஷேக்கிங் ஆர் ஷிவரிங் இருக்கலாம். டெம்பரேச்சர் 112 to 104 டிகிரி ஃபாரன்ஹீட் இருக்கலாம். எக்ஸசிவ் ஸ்வெட்டிங், அப்டாமினல் பெயின், பெயின்ஃபுல் யூரினேஷன், பிளட்டி யூரின், ஹைப்போடென்ஷன், பேல் ஸ்கின், டாக்கிகார்டியா இதெல்லாம் இருக்கலாம். டயக்னோஸ்டிக் எவல்யூஷன் பார்த்திங்கன்னா யூரின் எக்ஸாமினேஷன் பண்ணலாம், பிளட் இன்வெஸ்டிகேஷன், பிளட் கல்ச்சர், எக்ஸ்ரே ஃபைண்டிங், அல்ட்ராசோனோகிராஃபி, சிடி ஸ்கேன் அண்ட் எம்ஆர்ஐ. தீஸ் ஆர் ஆல் டயக்னோஸ்டிக் எவல்யூஷன்ஸ். மேனேஜ்மெண்ட் பார்த்திங்கன்னா ஏன்னா இது வந்து இன்ஃபெக்ஷன்றதுனால ஈஸியாக நம்ம முடிச்சிடலாம் எல்லாத்தையும். ஆன்டிபயோட்டிக் கொடுக்கணும், ஓரல் ஆன்டிபயோட்டிக், இன்ட்ராவெனஸ் ஆன்டிபயோட்டிக். அது மாதிரி ஹைப்போடென்ஷன் அட்மினிஸ்டர் ஏசிஇ இன்ஹிபிட்டர்ஸ். ஹைப்பர் டென்ஷன் இருந்துச்சுன்னா அதை குறைக்கணும். டயபெட்டிக் இருந்துச்சுன்னா அதை குறைக்கிறதுக்கு மெட்ஃபார்மின் கொடுக்கணும். அடுத்து பெர்குட்டேனியஸ் ட்ரைனேஜ், அந்த ஆப்சஸை வந்து என்ன பண்ணணும், ட்ரைன் ஃப்ரம் அவுட் சைட் அண்ட் கெத்தீட்டர் இஸ் லெஃப்ட் ஃபார் கண்டினியூஸ் ட்ரைன் அண்ட் டெய்லி இன்ஜெக்ஷன் ஆஃப் ஆன்டிபயோட்டிக். ட்ரைன் பண்ணிவிட்டு டெய்லி ஆன்டிபயோட்டிக் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இதனால் என்ன காம்ப்ளிகேஷன் வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்ஃபைசிமேட்டஸ் பைலோனெஃப்ரைட்டிஸ் வரலாம். இஸ் a serious complication that result in rapid deterioration of general condition and destruction of kidney tissue. ஜென்ரலாக வந்து டிட்டோரியேட், பேஷண்ட் வந்து கான்ஷியஸ் இல்லாமல் டிட்டோரியேட் ஆகிடலாம். அப்புறம் கிட்னி வந்து டெஸ்ட்ரக்ஷன் ஆகிறதுக்கு அழியறதுக்கு சான்சஸ் இருக்குது. சிவியர் பேக்டீரியல் இன்ஃபெக்ஷன் ரிசல்ட் இன் ப்ரொடக்ஷன் ஆஃப் டாக்ஸிக் கேஸஸ். அந்த மாதிரி அதிகமாக இன்ஃப்ளமேஷன் அந்த இடத்துல இருக்கிறதுனால டாக்ஸிக் கேஸஸ் வந்து அது ப்ரொடியூஸ் பண்ணுது. த எக்ஸாக்ட் காஸ் ஆஃப் எம்ஃபைசிமேட்டஸ் பைலோனெஃப்ரைட்டிஸ் இஸ் நாட் நோன். அதுக்கு என்ன காசுன்னு தெரியாது, இதனால கூட அது வரலாம் அப்படின்றாங்க. காம்ப்ளிகேஷன் இஸ் அப்சர்வ்ட் இன் டயபெட்டிக் பேஷண்ட் ஒன்லி. டயபெட்டிக்ஸுக்கு தான் வந்து மோஸ்ட் காம்ப்ளிகேஷன் வந்து வரணும். ஏன், நெஃப்ரோபதி இருக்குல்ல அவங்களுக்கு தானே, அதனால் அவங்களுக்கு வந்து நிறைய காம்ப்ளிகேஷன் வரலாம் இதனால். ஓகேப்பா, அவ்வளோதான். இதுதான் வந்து ரீனல் ஆப்சஸ். நெக்ஸ்ட் கண்டிஷன் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.